வாங்க களவழி 40 ரிவிஷன் பண்ணலாம். களவழி 40 பதினேன் கீழ்க்கணக்கு நூல்லையே ஒரே ஒரு புறநூல் இது. ஓகேங்களா? எழுதுனது பொய்கையார். 40 பாடல்கள். சோழன் செங்கானனுக்கும் சேரன் கணைக்கால் இரும்பொறைக்கும் நடந்த போர் பற்றி பாடக்கூடியது தான் இந்த களவழி 40. எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா கழுமலத்தில். சேரன் கணைக்கால் இரும்பொறையை வந்து சிறை வச்சிருவாரு நம்ம சோழன். அது வந்து எங்கே குடவாயிர் கோட்டம். களவழி 40 களவழி 40ன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா களம் அப்படின்னு அதிகமான இடத்துல கூறப்பட்டதுனால இது களவழி 40ன்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தேரோர் களவழி, போர்க்காலத்தை பற்றி பேசுகிறங்காட்டி இது வந்து தேரோர் களவழின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இருக்குது ஏரோர் களவழி, அது வந்து நெல் தூற்றி அடிக்கிறத பற்றி பேசக்கூடியது அது. ஓகேங்களா? இது வந்து யானைப்படை பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க. சோழனோட சிறப்புகள் பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய 2 அரசர்கள் பேர் என்ன அப்படின்னா செங்கானன், கணைக்கால் இரும்பொறை. ஒருத்தர் வந்து சோழன், இன்னொருத்தர் வந்து சேரன். ஓகேங்களா? சோழன் அண்ட் சேரனுக்கும் இடையில் நடைபெற்ற போர்த்தை பற்றி பேசுகிறது தான் களவழி 40. எழுதுனது வந்து பொய்கையார். ஓகே, இந்த பொய்கையார் வந்து அவரோட ஃப்ரெண்டான இரும்பொறையை மீட்பதற்காக பாடின பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கலிங்கத்து பரணியோட வழிகாட்டின்னு சொல்கிறாங்க இந்த களவழி 40. தேங்க்யூ.